நம்ம பார்க்க போகிறது பர்மா தமிழர்கள். அந்த காலத்தில் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், அவங்கெல்லாம் பர்மாவில் போய் சம்பாதிச்சாங்க, பர்மாவில் இருக்காங்க அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம். இன்றைக்கி உலக வரைபடத்தில் பர்மாவை பார்த்தா பர்மான்னு ஒரு நாடே இருக்காது. அந்த பர்மா இன்றைக்கி மியான்மராக மாறிட்டு. ஒரு காலத்தில் பர்மாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய செல்வந்தர்களாக ஒரு காலத்தில் தமிழர்கள் இருந்தார்கள். காரணம், அங்கிருந்தால் உலக நாடுகளுக்கு முழுக்க அரிசி வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. அதனால் அரிசி உற்பத்தி அப்படின்னு எல்லாத்துலேயுமே தமிழர்கள் பெரும்பங்கு வகித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டினுடைய வளர்ச்சி அதுக்கெல்லாம் வந்து பணம் அதிகமாக தேவைப்பட்டுச்சு. அதை முதலீடு செய்கிறவர்களாகவும் அன்றைக்கி தமிழர்கள் அதிகமாக இருந்தாங்க. அதனால் அந்த பர்மா நாட்டினுடைய பொருளாதாரத்தில் ஒரு 75% தமிழர்கள் கையில் இருந்தது. அந்த அளவுக்கு செல்வாக்காக தமிழர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறது ஒரு காலம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன நடக்குதுன்னா, 2ஆம் உலகப் போர் வருது. பர்மா மீது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஜப்பான் தொடுக்குது. ஜப்பான் பர்மாவை தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளை இறங்குது. அப்போது பர்மாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இராணுவ புரட்சி ஏற்படுது. அப்போது என்ன முடிவு பண்ணுறாங்கனாக்கா, பர்மா வந்து பர்மியர்களுக்கு தான் அப்படின்னு ஒரு முழக்கத்தை முன்னெடுக்கிறாங்க. அங்கே உள்ள அரசு பதவிகள், முக்கியமான பதவிகள் எல்லாவற்றிலுமே வந்து பர்மியர்கள் தான் இருக்கணும், மற்ற நாட்டவர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற முழக்கம் வந்து மேலோங்குது. அவர்கள் நாட்டு மக்களுக்கு சமமாக அவர்களை விட அதிகமாக செல்வாக்கோடு இருந்த இனம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழர்கள். அப்போது தமிழர்களுக்கு எதிரான ஒரு குரல் வந்து அங்கே ஒலிக்க துவங்கியது 1962 காலகட்டம். அப்போது அந்த நாட்டில் ஏற்பட்ட அரசியல் மாற்றம், இராணுவ புரட்சி, ஒரே இரவுக்குள்ளே இவங்க அத்தனை பேரையும் வெளியேற்றணுங்கிற ஒரு பெரிய ஒரு சூழல் வந்து நெருக்கடி அங்கே ஏற்படுது. அங்கே பல சொத்துக்களோட, பல வீடுகளோட, கடைகளோட வாழ்ந்த தமிழர்கள் தங்கள் கையில் கிடைத்த பொருட்களை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் விட்டு ஒரே நாள் இரவில் வந்து அந்த நாட்டை விட்டு வெளியேறி வந்தாங்க. அதிலும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மணிப்பூருக்கு வந்தாங்க எல்லாருமே. அந்த அளவுக்கு தங்களுடைய சொத்துக்கள், நிலங்களை எல்லாம் இழந்த தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா அகதிகள் முகாமில் வந்து இந்தியாவில் வந்து தஞ்சமடைஞ்சாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்ககிட்ட வந்து ஒரு காலத்தில் செல்வந்தராக இருந்தவங்க இப்போ எல்லா செல்வத்தையுமே இழந்ததுனால, வாழ்வதற்கு வாழிடம் இல்லாதனால அவங்க வந்து முகாம்களில் வந்து சேர்கிற நிலைமைக்கு அவங்க வந்தாங்க. இன்றைக்கும் பர்மாவில் நிறைய தமிழர்கள் இருக்காங்க, நிறைய தமிழ் அமைப்புகள் இருக்கிறது. தமிழ்நாட்டை போல் திருவிழாக்கள் எல்லாம் நடத்துகிறாங்க. அப்படின்னாலும் இந்த புரட்சிக்கு முன்பு இருந்த நிலையில் தமிழர்கள் வந்து எவ்வளோ மேலோங்கி செல்வாக்கோடு இருந்தார்களோ அதே போல் செல்வந்தர்களாக செல்வாக்கோடு இன்றைக்கி இருக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். காரணம், அந்த 2ஆம் உலகப் போர் அந்த சூழல் வந்து அந்த நாட்டில் பல மாற்றங்களை ஏற்படுத்தினதுனால பர்மா வந்து முழுக்க பர்மியர்களுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அதன் பிறகு தான் அது மியான்மர் அப்படிங்கிற ஒரு நாடாக அது வந்து மாறுகிறது. ஒரு காலத்தில் பர்மாவுக்கு போய் நிறைய பணத்தை சம்பாதிச்சுட்டு வந்தாங்க. நம்முடைய காரைக்குடி போன்ற பகுதிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கடற்கரையை ஒட்டிய பகுதிகள் எல்லாமே அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கடல் வழியாக வாணிபங்கள் வந்து அந்த காலத்தில் நிறைய நடந்தது. அதனால் அவர்கள் அதில் அதிகமாக பங்கு பெற்றாங்க அவங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதன் பிறகான சூழல் அப்படி அமையலை அப்படிங்கிறது தான் வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. அவங்களுடைய அதிலும் குறிப்பாக நாட்டுக்கூட்டை செட்டியார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் பெரும்பான்மையாக இருந்தார்கள். ஆதி காலத்திலே வாணிபம் செய்கிறவர்களாகவும் இருந்தார்கள். பர்மாவுக்கு போய் மிகப்பெரிய பணத்தையெல்லாம் சம்பாதித்து செல்வந்தர்களாக ஆகி தமிழ்நாட்டில் அவங்க மிகச்சிறந்த ஒரு நிலையில் அவங்க வந்தாங்க அப்படிங்கிறதும் உண்மை. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல் போச்சுன்னா சொல் போச்சு அப்படின்னு ஒரு பழைய காலத்து பழமொழி. அது என்ன பழமொழின்னா, பல்லை பத்திரமாக வச்சுருக்கணும், பல்லை பாதுகாப்பாக வச்சுருக்கணும். சில பேருக்கு கோபம் வந்துச்சுன்னா அவன் பல்லை பேத்துப்பிடுவேன்னு ஆரம்பிக்கிறான். ஏன்னா பல்லு தான் வந்து அவன் முகத்துக்கே ஒரு அழகு தரக்கூடியது. அதனால் அந்த காலத்திலெல்லாம் பல்லை பாதுகாப்பாக வச்சுக்கிறணும், சுத்தமாக வச்சுக்கிறணும்னு பல பேர் விரும்புனாங்களான்னு தெரியலை. அந்த காலத்தில் மருத்துவர்கள் இருந்தாங்க. மற்ற அங்கங்களுக்கெல்லாம் மருத்துவர்கள் இருந்த மாதிரி பல்லுக்கு கண்ணுக்கெல்லாம் அதிகமாக அந்த காலத்தில் இல்லை. அதுலேயும் பல் டாக்டர்கள்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களாக இருப்பாங்க.
வெளி மாநிலங்கள்லேருந்து வந்திருப்பாங்க. உள்ளூரில் படிப்பு இருக்கா இல்லையான்லாம் அப்போ சொல்ல முடியாது. பல்லை வந்து யாரும் கவனிக்கிறதில்ல. அது விழுந்துச்சுன்னா அது பாட்டுக்கு போகட்டும். வலி இருந்துச்சுன்னா ஏதாவது மருந்து மாத்திரையை போட்டு அப்படியே சமாளிச்சிருவாங்க. பல்லை பிடுங்கி பல்லு கட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த காலத்துலலாம் பல்லை பிடுங்கிறதுக்கு அந்த பல்லில் கைத்தை கட்டி ஒரு பெரிய பைல்வான் வெளியே நின்று இழுத்து விடுவாராம். வலி தாங்க முடியாது. அப்படியெல்லாம் இருந்துச்சு அந்த காலம். இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து பல்லுக்குன்னு நிறைய மருத்துவர்கள் வந்துட்டாங்க. நகரங்களுக்குள்ளே போனீங்கன்னா பொது மருத்துவத்தை விட பல் மருத்துவம் படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. கிளினிக்கு போர்டு வச்சு எல்லோரும் இருக்காங்க. அதுவும் முகச்சீரமைப்பு அப்படின்னு ஆகிப்போச்சு. அது வந்து காஸ்மெட்டிக்ஸில் ஒரு ஐட்டமாக மாறிப்போச்சு. பல்லை வந்து சுத்தம் பண்ணுறது, பல்லை ஷேப் பண்ணுறது, பல் சீரமைப்பு, முகச்சீரமைப்பு அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. சின்ன பிறந்த குழந்தை பல் முளைக்க ஆரம்பிச்சதுலேருந்து அதுக்கு ஒரு கிளிப்பை மாட்டி விட்டுறாங்க. அது அப்படியே பயமுறுத்துகிற மாதிரி தெரியுது. என்னென்னா முதல்லேருந்தே வளரும்போது ரொம்ப அழகாக 32 பல்லும் அவ்வளோ அழகாக வளரணுங்க அப்படின்னு அதை இன்னும் விட்டோம்னா உரம் போட்டு தண்ணி ஊற்றி அதை வளர்ப்பாங்க போல் இருக்குது பல்லை. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சுன்னு வச்சுங்களேன். அக்கறை பெருகி போச்சு. நல்லது தான். பல் இருந்தால் தான் நல்லா பேச முடியும், பல் இருந்தால் தான் நல்லா சாப்பிட முடியும். எல்லாத்துக்குமே பல் ரொம்ப முக்கியமானது. முகத்துக்கே வாசல் அது தான். அது ரொம்ப முக்கியமானது. அந்த காலத்தில் தெத்துப்பல், முன்பல், கோரப்பல், கடவாப்பல்லுன்னு எத்தனையோ விதமான பல்லாம் இருக்கும். பாதுகாப்பு இருக்காது. இன்றைக்கி அப்படிலாம் இல்லை. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கேட்கும்போது. வெளிநாட்டில் ஒரு தெரு, அந்த தெருவே பூரா பல் டாக்டர்கள் தான். டென்டல் கிளினிக் தான். எந்த பக்கம் போனாலும் பல் டாக்டர் தான் வரிசையாக. அவங்க ஒரு அசோசியேஷனாக வச்சுக்கிட்டு அந்த அசோசியேஷனில் கடைசியாக ஒரு கிளப் ஹவுஸ் இருக்குது. சாயந்தரம் 4 மணிக்கு வருவாங்க, கடை திறப்பாங்க. அதாவது கிளினிக்கை திறப்பாங்க. இரவு 10 மணி வரைக்கும் வரிசையாக எல்லா கிளினிக்லேயும் சர்ஜரி நடக்கும், டெஸ்டிங் நடக்கும், எல்லாம் பண்ணுவாங்க. நைட்டு 10 மணிக்கு மேலே எல்லா மருத்துவர்களும் நின்று கூடி பேசி மகிழ்ச்சியாக இன்றைக்கி என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் விவாதம் பண்ணிவிட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்படி அந்த தெரு முழுவதும் அப்படி தான். ஒருத்தன் பல்லு வலி தாங்க முடியலை. அந்த பல்லை பிடுங்கினா தான் உண்டுன்னு எல்லோரும் சொல்லிட்டாங்க. ஆனால் அது பல்லு பிடுங்கிறதுக்கு எவ்வளவு அவன்கிட்ட காசெல்லாம் இல்லை, ரொம்ப அதிகபட்சமாக இல்லை. அப்போ என்ன பண்ணுறது? இந்த தெருவு தான் ஃபுல்லாகவே பல் டாக்டராக இருக்காங்கல்ல, ஏதாவது ஆஃபர் யாராவது கொடுத்தா அங்கே போவோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு கிளினிக்காக ஏறி இறங்கினா பல்லை பிடுங்கிறதுக்கு எவ்வளவுன்னு கேட்டேன். எல்லோரும் சொல்லி வச்ச மாதிரி 1000 1000 1000ட்டாங்க. 1000 ரூபா 1000 ரூபா பல்லை பிடுங்கிறதுக்கு, அவ்வளோதான். வரிசையாக கேட்டான். ஒரே ஒருத்தர் மட்டும் ரொம்ப பாவமாக பார்த்தார். என்னப்பா அப்படின்னாரு. பல்லை பிடுங்கிறதுக்கு எவ்வளோ டாக்டர்? 1000 ரூபா. உங்கள்கிட்ட காசு கம்மியாக இருக்கா? ஆமாம் டாக்டர்னு. ஒன்று செய், மயக்க ஊசி போட்டு பல்லை பிடுங்கினா 1000. உங்கள்கிட்ட 500 இருந்தால் கொடு. மயக்க ஊசி போடாமல் பல்லை பிடுங்குவேன், கொஞ்சம் வலிக்கும், பொறுத்துக்கிட்டீங்கன்னா 500 மிச்சம் அப்படின்னாரு டாக்டர். அருமை டாக்டர்னா, நாளைக்கு வரேன்னா. மறுநாள் வந்தான் அந்த டாக்டர்கிட்ட. காமி பல்லைன்னாரு. படக்குன்னு பிடுங்கினாரு. அழுகவே இல்லை, சத்தம் போடலை, ஒன்றுமே பண்ணலை. அட பிரமாதமாக இருக்கேன்னு டாக்டர் ஆச்சரியப்பட்டார். இந்தாங்க டாக்டர், நீங்கள் கேட்ட 500 மயக்க ஊசி போடாமல் பிடுங்கினதுக்கு அப்படின்னு நீட்டினா. டாக்டர் சொன்னார், எப்பா என் சர்வீஸில் மயக்க ஊசி போடாமல் பல்ல பிடுங்கி கத்தாமல் இருந்தது நீ ஒருத்தன் தான். அதனால் இந்த 500 எனக்கு வேணாம், சகாயமாக எடுத்துக்க, உனக்கு இலவசம், ஃப்ரீ, போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்டார். நைட்டு 10 மணிக்கு எல்லா மருத்துவர்களும் கூடி பேசினாங்க. என் கிளினிக்கு இன்றைக்கி ஒரு கேஸ் வந்துச்சு, ஊசி போடாமையே வந்து பல்ல பிடுங்கினேன், 500 பேசி அழுகவே இல்லை, அந்த 500 வேணாம்னு அவனை அனுப்பிச்சி விட்டேன் அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னார். அந்த கிளினிக்கு முதல்ல ஒரு கிளினிக் வச்சுருக்க மருத்துவர் சொன்னார், அவன் உங்கள்கிட்ட தான் வந்தானா அப்படின்னாரு. என்ன கேட்குறீங்கன்னு. என்கிட்ட வந்தான், மயக்க ஊசி போட்டேன் பல்ல பிடுங்கிறதுக்கு, அரை மணி நேரம் ஆகும் உட்காந்துருன்னு சொன்னேன், சொல்லாமல் கொள்ளாமல் எந்திரிச்சு உங்கள்கிட்ட வந்து பிடிக்கிட்டு போயிட்டான் போல் இருக்கு. பாருங்கள், 500 முடிகிற காசை நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே பண்ணி விட்டீங்க, அவன் எவ்வளோ பெரிய கட்டிக்காரன் அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னாராம். சில பேர் விவரமாக யோசிப்பான், வில்லங்கமாக யோசிப்பான், அதில் பணத்தை மிச்சமும் பண்ணுவான். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.